நம்ம கிராமத்து ஸ்டைல் குழம்புல இந்த குழம்பு இல்லாத குழம்பு கிடையாது. இது என்ன குழம்புனா புளிக்குழம்பு. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கறி வடகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 10 பூண்டு பல்லை தட்டி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு தக்காளி பழத்தை நம்ம இது மாதிரி கட் பண்ணி அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். நாட்டு காய்கறிகள்லாம் நல்லா சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு பிறகு ஒரு லெமன் சைஸில் புளியை எடுத்துக்கோங்க. அதில் கரைச்சி கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் சேர்த்து வச்சுருக்கதை இதை எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். அடுத்தது கொஞ்சம் கருணக்கிழங்கு வேக வச்சு இதோட சேர்த்துக்கோங்க. இந்த கிழங்கெல்லாம் சேர்க்கும் போது புளிக்குழம்புக்கு ஒரு தனி சுவையை கொடுக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் கருவேப்பிலை, அடுத்தது கொஞ்சமாக தேங்காய் அரைச்சு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. இறக்க போகும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இறக்குனீங்கன்னா சுவை சும்மா சூப்பராக இருக்கும். புளிக்குழம்புனாலே பேஸ் இது தான். உங்களுக்கு விருப்பம்னா இதில் மொச்சக்கொட்டை, கொண்டக்கடலை, அப்புறம் வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.